பச்சை பசல் இருக்கிற மரங்களோட பறவைங்களோட கலகல சத்தத்தோட அந்த காடு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல சிச்சு காக்கா அவளுடைய 22 வயசான புள்ள சின்ன காக்கா கூட ஒரு மண் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தா. சிச்சு காக்காவோட வீடு ரொம்ப சின்ன வீடு. மேல இருக்கிறது சின்ன கூரை தான். ஆனாலும் கூட சிச்சு காக்கா தன்னுடைய புள்ளைய மட்டும் ரொம்பவே நல்லபடியா அவ வளர்த்துக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு காலையில ஆகாயம் ரொம்பவும் அமைதியா இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா அவ வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தா. சின்ன காக்கா பக்கத்திலே உக்காந்து களிமண்ணை வச்சு புதுசா அவன் கத்துக்கிட்ட கலையான மண்ணுல வீடு கட்டுற கலைய செஞ்சு பாத்துக்கிட்டு இருந்தான். சின்னும் அவன் செஞ்ச மண் வீடுங்களை அவங்க அம்மா கிட்ட காட்டி, அம்மா இங்க பாருங்கம்மா, நான் எவ்வளவு அழகா மண்ணுல வீட கட்டிருக்கேன். இந்த வீடு நம்ம வீடு மாதிரியே இருக்குல்ல. அப்போ சிச்சு ಕಾಕಾ ಸಿರಿಚಿಕಿಟೆ ಪುಳ್ಳಕಿಟ ಹೌದಪ್ಪ ಚಿನ್ನು, ಈ ಮನೆ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. ನಮ್ಮ ಮನೆ ಚಿಕ್ಕ ಮನೆ ಆದ್ರೂ ಇದೇ ನಮ್ಗೆ ಸ್ವರ್ಗ. ಕೆಲ್ಸ ಆದ್ಮೇಲೆ ಕೈಕಾಲ್ ತೊಳ್ಕೊಂಡು ಒಳಗೆ ಬಾ. சரி அம்மா, நான் இப்பவே வரேன். வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா அம்மா இன்னைக்கு காத்து பயங்கரமா இருக்கு. மழை வர மாதிரி தோணுதுமா. அப்பதான் அந்த பக்கமா துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவியோட சிச்சு காக்காவோட வீட்டுக்கிட்ட வந்துகிட்டு இருந்தா. துணி கொண்டு வந்த கூடையில சில ஃப்ரெஷ் காய்கறிகள் இருந்துச்சு. அப்பதான் புஜ்ஜி குருவி சின்ன பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டா. துணிய சிச்சுவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன சிச்சு, வீட்டை சுத்தம் பண்றதுல இன்னைக்கு பயங்கரமா இறங்கிட்டு இருக்க போல. சரி, நான் காட்டுக்கு போயிருந்தேன். கொஞ்சம் பழங்க காய்கறிங்களை கொண்டு வந்திருக்கேன். உனக்காகவும் கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன், இந்த எடுத்துக்கோ. சிச்சு சந்தோஷமா அந்த காய்கறி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, ஐயோ துணி, ரொம்ப நன்றி துணி. உனக்காக எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம எனக்காகவும் சேர்த்து எடுத்துட்டு வந்தியா, ரொம்ப நன்றி. காய்கறி விலை எல்லாம் கூடி போச்சு. புஜ்ஜி சின்ன செஞ்சு வச்சிருக்கிற அந்த வீட்டை பார்த்து, டே சின்னு, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குடா. எனக்கும் இந்த மாதிரி ஒண்ணு செஞ்சு கொடுக்கறியா? நம்ம 2 பேரும் இந்த மாதிரி செய்யறதுக்கு கத்துக்கலாம். கண்டிப்பா புஜ்ஜி, வந்து உக்கார, உனக்காக இதே மாதிரி செஞ்சு கொடுக்கறேன். அப்படி பசங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு துணியும் கூட சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அதே நேரத்துல ஊர் பக்கத்துல இருந்து ரொம்பவும் ஆடம்பரமா பெரிய பணக்காரங்களான மகிக்கழுகு சோட்டுக்கிளி 2 பேரும் உடம்பு முழுக்க நகையை போட்டுக்கிட்டு சிச்சு வீட்டுக்கிட்ட வந்தாங்க. அவங்க பெரிய பணக்காரங்க இல்லையா? சிச்சுவோட வீட்டை பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த வீடு சுத்தமா பிடிக்கல. அப்போ சோட்டுக்கிளி கிண்டல் பண்ற மாதிரி, என்ன சிச்சு, இந்த குட்டி குடிசை வீட கிளீன் பண்றதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் தேவைப்பட்டுச்சா? இந்த குட்டி மண் வீடு குடிசை வீட பாக்கும்போது உன்னோட ஏழைத்தனம் நல்லாவே தெரியுது. மகிக்கழுகும் கூட ரொம்பவும் அகங்காரமா, ஆமா சோட்டு, இந்த மாதிரி வீட்ல இவ எப்படிதான் இருக்காளோ. எனக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்ல இருக்கிறது அப்படின்னா மூச்சு திணறி போயிடும். நான் அந்த பெரிய மலை மேலேயே அவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி கட்டி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வீட்ல எல்லாம் என்னால நிக்க கூட முடியாது. சிச்சு கோவத்துல மூஞ்சி திருப்பிக்கிட்டு, என்ன மகி சோட்டு, காலையில என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு என் வீட்டை பத்தி ரொம்ப கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை மாதிரி அரமனை இல்லைனாலும் எனக்கு என் குடிசைதான் பெருசு. என் குடிசையிலேயே எனக்கு நிம்மதியா இருக்கு. துணி எல்லாரையுமே சமாதானப்படுத்த முயற்சி பண்ணா. மகி சோட்டு, எதுக்காக நீங்க சிச்சுவை இவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறீங்க? யாருக்கு என்ன முடியுமோ அதுதானே செய்ய முடியும். அவ கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்கா. நம்ம எல்லாரும் நண்பருங்க. எதுக்காக இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? சோட்டு கோவமா துணிய பார்த்து, இங்க பாரு துணி, நீ எல்லாருக்கும் வரைஞ்சு கட்டி சப்போர்ட் பேச வராத. இந்த சிச்சுக்கு இவ்வளவு வயசானாலும் இதே பழைய வீட்டுல தானே இருக்கா. அவளோட தாக்கத்தே அவ்வளவுதான். ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்களும் பணக்காரங்க, எங்க சொந்தக்காரங்களும் பணக்காரங்க. அப்பதான் சோட்டுவோட பிள்ளையான பன்னுக்கிளி அந்த இடத்துக்கு வந்தான். சோட்டுக்கிளி தான் பிள்ளைய பக்கத்துல நிக்க வச்சு, சிச்சு பாத்தியா, இவன் என் பையன் பன்னு. அவன் ரொம்ப காஸ்ட்லியான பழத்தை தான் சாப்பிடுவான். உன் பொண்ணு மாதிரி மண்ணுல எல்லாம் வீட கட்டிக்கிட்டு அவன் எல்லாம் விளையாட மாட்டான். சின்னும் ரொம்ப கவலையா தலை குனிஞ்சு நின்னு, சோட்டு ஆண்டி, மண்ணுல வீடு கட்டினா என்ன தப்பு? இந்த மாதிரி எனக்கு நிறைய கட்ட தெரியும். அப்போ மகி, போதும் போதும், நிறுத்துறீங்களா உங்களோட மண்ணு புராணத்தை? நாங்க சிட்டிக்கு பெரிய காஸ்ட்லியான பொருளை வாங்க போய்கிட்டு இருக்கோம். நாங்க கிளம்பணும். இங்க பாரு சிச்சு, நீ ஃப்ரீயா இருக்கும்போது வீட்டுக்கு வா, நல்ல சாப்பாடு குடுக்குறோம். அந்த மாதிரி சாப்பாடை உன் லைஃப்ல நீ சாப்பிட்டுருக்கவே மாட்டேன். சிச்சு காக்கா ரொம்பவும் கோவமா, எனக்கு உங்க சாப்பாடும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இங்கிருந்து நீங்க போனா போதும், என் வேலையை நான் பாத்துக்குவேன். மகிக்கழுகு சோட்டுக்கிளி பன்னுக்கிளி 3 பேரும் திமிரா சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா சிச்சுவோட கண்ணுல ஓரமா கண்ணீர் இருந்துச்சு. அத கவனிச்ச துணி அவளை சமாதானப்படுத்தினா.
சிச்சு, நீ கவலைப்படாத. அவங்க பணம் இருக்கிற திமிர்ல பேசிட்டு போறாங்க. பணம் கஷ்டத்துல உதவி செய்யாது. நம்மள மாதிரி நண்பருங்க தான் கஷ்டம் வந்தா எல்லாருக்கும் உதவி செய்வோம். துணி, அவங்க பேசின பேச்சு எனக்கு காது கொடுத்து கேட்க முடியல. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நான் ஏழையா இருக்கலாம், ஆனா யாரு முன்னாடியும் கை நீட்ட மாட்டேன். சிச்சு அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு உங்க வீடுனா ரொம்ப பிடிக்கும். நான் எப்போ இங்கதான் இருப்பேன். ஆமா ஆமா, நான் பெரியவனானதுக்கு அப்புறம் இதே மாதிரி பெரிய வீடுங்களை கட்டி கொடுக்கறேன். புள்ள சொன்னதை கேட்டு சிச்சு கண்ணுல ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. புள்ளையாவ கட்டி பிடிச்சுக்கிட்டா. துணியும் சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு தைரியத்தை கொடுத்தா. சாயந்தர நேரம் அங்க வானிலை மாற ஆரம்பிச்சது. காலையில அமைதியா இருந்த அந்த ஆகாயம் சாயந்தர நேரம் பயங்கரமா அதிர ஆரம்பிச்சது. திடீர்னு காத்து வேகமா வீச ஆரம்பிச்சு மரங்கள் எல்லாம் அசைய ஆரம்பிச்சது. மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாம் உதிர உதிர ஆகாயத்துல இடி மின்னல் சத்தத்தோட சோன்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. அப்ப எல்லாரும் பதட்டமா ஆகாயத்தை பார்த்தாங்க. ஐயோ சிச்சு, காத்து பயங்கரமா வீசுது. ஜோரா மழை வர மாதிரி இருக்கு. நானும் சின்னும் இப்பவே எங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறோம். இல்லன்னா மழை வந்தா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆமா துணி, சீக்கிரமா போங்க. கதவை நல்லா கட்டியா சாத்திக்கிங்க துணி. துணிக்குருவி அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவியை கூட்டிக்கிட்டு வேகமா அவளை வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தா. மழை இருக்க இருக்க அதிகமாச்சு. காத்தும் அதிகமாச்சு. இடி மின்னல் சத்தமும் பயங்கரமா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் காடு இருட்டாக ஆரம்பிச்சது. அப்போ சிச்சு சின்ன 2 பேரும், சின்னு வாப்பா, சீக்கிரமா வீட்டுக்குள்ள போயிடலாம். மழையும் ரொம்ப ஜோரா வந்துகிட்டு இருக்கு. அம்மா, மழை ஜோரா வருதுமா. காத்து கூட பயங்கரமா வீசுது. நம்மளோட வீடு விழுந்துரும்னு பயமா இருக்கு. இங்க பாருப்பா, பயப்படாத. அம்மா இருக்கல, இந்த வீடு எப்பவுமே விழாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கேன். அதே நேரம் மார்க்கெட்ல ஏதோ பொருள் வாங்குறதுக்காக போன மகிகளுக்கு சோட்டு கிளி பன்னு கிளி எல்லாரும் அந்த இடத்துல மழையில மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போற வழியில கூட பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் விழுந்திருக்கிறது. தண்ணி ஆறு மாதிரி ஓடுறதுனால அவங்களால அவங்க வீட்டுக்கு போக முடியல. மழையில பயங்கரமா நனைஞ்சிருக்கிறதுனால இறகுகளையும் அசைச்சு பறக்கவும் முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்ச தூரம் பறந்து அவங்க கடைசியில வந்தது சிச்சு காக்காவோட வீட்டுக்கிட்டதான். குளிர்ல நடுங்கிக்கிட்டு அவங்க சிச்சு காக்காவோட வீட்டு கதவை தட்டி, சிச்சு சிச்சு, கதவை திறடி. இந்த மழைக்கு குளிருக்கு எங்களால இங்க நிக்க முடியலடி. அப்போ மகிகளுக்கு, சிச்சு சிச்சு, சீக்கிரமா கதவை திறடி. இந்த காத்துக்கு நாங்க அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. சீக்கிரமா கதவை திற. அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற சிச்சு காக்கா யாரா இருக்கும் அப்படின்னு வெளியில கதவை திறந்துகிட்டு வந்து பார்த்தா. மழையில நனைஞ்சுக்கிட்டு மகிகளுக்கு சோட்டு கிளி பன்னு கிளி நனைஞ்சிருக்கிறத பார்த்து அவ ரொம்பவும் ஆச்சரியப்பட்டா. ஐயோ மகி, சோட்டு, என்ன இந்த நிலைமையில இங்க வந்திருக்கீங்க? உங்களோட பெரிய பெரிய பங்களாவுக்கு போக வேண்டியதானே? அப்போ சோட்டு கையெடுத்து கும்பிட்டு, ஐயோ சிச்சு, பழைய விஷயத்த பத்தி எல்லாம் பேசாதடி. இந்த மழையில நாங்க ரொம்பவே நனைஞ்சு போயிருக்கோம். என் பையன் பன்னு மழையில நனைஞ்சு ரொம்ப குளிர்ல தவிச்சுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்குள்ள கொஞ்சம் இடம் கொடுறி. அம்மா, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்க தானே சொன்னீங்க. என் ஃப்ரெண்டு பன்னு மழையில நனைஞ்சு கஷ்டப்படுறான். அவங்க சொன்னது கேட்டு சிச்சுவோட மனசு எழுகுச்சு. பாவம், அவளுக்கு அவங்க மேல நிறைய கோவம் இருந்தாலும் கூட கஷ்டத்துல இருக்கிறவங்கள தவிக்க விட்டுறக்கூடாது இல்லையா அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள இருந்துச்சு. சீக்கிரமா வீட்டுக்குள்ள வாங்க, வெளிய காத்து மழை அதிகமா இருக்கு. அப்படி சோட்டு மஹி பன்னு 3 பேருமே வீட்டுக்குள்ள போனாங்க. உள்ள இருந்த சின்ன காக்கா அவங்க நிலைமைய பார்த்த உடனே ரூமுக்குள்ள போய் அவங்க தலையை தோட்டிக்கிறதுக்காக 3 பேருக்குமே 3 துண்டை கொண்டு வந்து கொடுத்தான். அப்பா, இந்த மழை என்ன இவ்வளவு ஜோரா அடிச்சுக்கிட்டு இருக்கு? சிச்சு, உன் வீடு சின்னதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள சூடா எதமா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு உன் வீடு. அப்போ சோட்டு கிளி, ஆமா சிச்சு, காலையில உங்க வீட்டை பத்தி நாங்க ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டோம். ஆனா இப்ப எங்களுக்கு இந்த வீடு தான் உதவி செஞ்சிருக்கு. என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல சோட்டு, கஷ்டம் வரும்போது வீடு எவ்வளவு பெருசா இருக்குன்னு இல்ல, இப்போ இந்த சின்ன வீடு தானே உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சது. வெளியில காத்து மழை இன்னும் அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. ஆகாயம் இடி மின்னல் சத்தத்தோட அதிர்ந்துகிட்டு இருந்துச்சு. உள்ள பசங்களான சின்ன பன்னு 2 பேருமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. டேய் சின்னு, இந்த கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்குடா. ஆனா எங்க வீடு இந்த கொற்ற மலைக்கு நிக்கிதோ இல்லையோ, எங்க அம்மா எங்க வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பண்றதோ? டே பன்னு, பயப்படாத. எங்க அம்மா ரொம்ப புத்திசாலி. இந்த வீட்டை ரொம்ப கட்டியா கட்டியிருக்காங்க. எங்களுக்கு இது போதும். அந்த நேரத்துல தான் துணிக்குருவி புஜ்ஜி குருவி 2 பேருமே அவங்க வீட்டோட கூரை சரியில்லாம வீட்டுக்குள்ள தண்ணி சொட்டுறதுனால சிச்சுவோட வீட்டுல தங்கலான்னு சொல்லி சிச்சுவோட வீட்டுக்கு வந்தாங்க. ஆனா உள்ள வந்ததுமே துணி, சோட்டு, மகி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா?
சிச்சு ரொம்ப நல்ல வேலை செஞ்ச. இவங்களுக்கு இங்க தங்க இடம் கொடுத்த. வெளிய கிளைமேட் ரொம்ப மோசமா இருக்கு. ஏன் பண்ணு, நீ இங்கதான் இருக்கியா? நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. வா துணி, எல்லாருமே இங்கதான் இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷம். ஆனா இந்த குளிருக்கு எதானா சாப்பிடணும் போல இருக்கு. என்கிட்ட கொஞ்சமா அரிசி இருக்கு, நீ கொண்டு வந்து கொடுத்த காய்கறி இருக்கு. நான் போய் சுட சுட சமைக்கிறேன். அப்போ மகிகளுக்கு ஆமாம் சிச்சு, எனக்கும் பயங்கரமா பசி எடுக்குது. ஆனா இந்த மழையில எப்படி நீ அடுப்ப பத்த வைக்க வச்சிச்சு? என்கிட்ட காஞ்ச புல்லுங்க இருக்கு, நான் இப்பவே போய் அடுப்ப பத்த வச்சுட்டு வரேன். அப்படி சிச்சு வீட்டுக்குள்ள அடுப்ப பத்த வச்சா. வீட்டுக்குள்ள அடுப்பு எரியும் போது கொஞ்சம் கதகதப்பா இருந்துச்சு. துணி சிச்சு 2 பேரும் அரிசி, கத்திரிக்காய், தக்காளி எல்லாத்தையுமே போட்டு சூப்பரா ஒரு வங்கி பாத்த ரெடி பண்ணாங்க. அது செய்யும் போது வீடு முழுக்க கூட அந்த கத்திரிக்காய் சாதத்தோட மனம் பரவ ஆரம்பிச்சுது. வாவ் சிச்சு, துணி, நான் எவ்வளோ வீட்ல சாப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி கொற்ற மலையில இவ்வளோ சின்ன வீட்ல இந்த மாதிரி சாப்பாட சாப்பிடல. எவ்வளோ வாசனையும் கமகமான்னு வருது. உண்மைதான் சோட்டு. நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் கஷ்டத்துல இந்த மாதிரி ஒரு சமையல நம்ம இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. காலையில நம்ம பேசுனது ரொம்ப தப்பா இருக்கு. எல்லாருமே அடுப்பு சுத்தி தான் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. கையெல்லாம் சூடாக்கி அவங்க குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, இவங்க வீட்ல அடுப்புல சமைக்கும் போது அந்த சூடு இந்த குளிருக்கு எவ்வளவு எதமா இருக்குல்லம்மா. நம்ம வீட்ல கேஸ்ல சமைக்கிறது. இனிமே நான் இங்கே வந்து இப்படியே உக்காந்துக்குவேன். அப்போ சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, சரிடா பண்ணு, உன் இஷ்டம். சிச்சு ஆண்டி உன்னை எப்பவும் வேண்டான்னு சொல்ல மாட்டா. கொஞ்ச நேரத்துல சுட சுட சாப்பாடு தயாராச்சு. துணியும் சிச்சுவும் சேர்ந்து எல்லாருக்கும் வாழை இலையில சாப்பாட பரிமாறினாங்க. சுட சுட அந்த குளிர்ல அதை சாப்பிடும்போது அமிர்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ மகிகளுக்கு, வாவ் சிச்சு, இது வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அற்புதமான சமையல நான் சாப்பிட்டதே இல்ல. உண்மையிலே இது அற்புதமா இருக்கு. ஆமா மகி, வீடு சின்னதா இருந்தாலும் மனசு எப்பவுமே பெருசா இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க செய்யற சமையல் தான் எப்பவுமே அற்புதமா இருக்கும். ஆமா துணி, இன்னைக்குதான் எனக்கு புத்தி வந்துச்சு. இவ்வளவு நாளா எங்க கிட்ட பணம் இருக்குன்னு அந்த திமிரலைய ஆடிட்டோம். எங்களோட பணம் திமிருதான் எங்களை இவ்வளவு நாளா கெட்டவங்களா ஆக்கி இருந்துச்சு. ஆனா சிச்சு காட்டின பாசம் ஒரே தடவை எங்களை மாத்திருச்சு. சரி சோட்டு, எப்படியும் உங்களுக்கு புத்தி வந்துச்சுல, இனிமே அத பத்தி பேசுறது வேண்டாம். இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருக்கணும். காட்டுல இனிமே எந்த பறவைக்கு கஷ்டம் வந்தாலும் நம்ம உதவி செய்யணும். அப்படி அவங்க எல்லாரும் அன்னைக்கு வயிறார சாப்பிட்டு சிச்சுவோட வீட்டிலேயே எந்த ஒரு கவலையும் இல்லாம நிம்மதியாவே படுத்து தூங்குனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில மழை நிக்க ஆரம்பிச்சுது. இப்போ காத்து மழை எதுவும் இல்ல. அடுத்த நாள் காலையில மெதுவா விடிய ஆரம்பிச்சு சூரியனும் வந்துட்டான். மழை இல்லாம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெயில் வர ஆரம்பிச்சுது. அப்ப எழுந்திருச்ச சோட்டு மகி 2 பேருமே துணி சிச்சுவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, சிச்சு, நாங்க கிளம்புறோம். போய் எங்க வீட சரி பண்ணிக்கணும்ல. ஆனா நேத்து உன் வீட்டுல இருந்துட்டு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டோம். இனிமே பணம் இருக்கிற திமிர்ல யாரையும் கேவலப்படுத்தி பேச மாட்டோம். எங்க தப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். சிச்சு, நீ ரொம்ப நல்லவ. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். சின்னு, நீ ரொம்ப நல்லவன்டா. இனிமே பன்னு கூட உங்ககிட்ட வந்து டெய்லி விளையாடுவான். ஆண்டி, கண்டிப்பா இன்னொரு வாட்டி உங்க வீட்டுக்கு வரேன். சோட்டு, மகி, இதே மாதிரி எங்க வீட்டுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க. சோட்டு மகி 3 பேருமே அந்த வீட்டை விட்டு கிளம்பும் போது அவங்க அகங்காரத்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு போனாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துல துணி புஜ்ஜி 2 பேருமே அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. சின்ன காக்கா அவங்க அம்மா பக்கத்துல நின்னுக்கிட்டு இருந்தான். அப்போ சிச்சு ஆகாயத்தை பார்த்து, பாத்தியாட சின்னு, நம்ம வீடு சின்னதா இருந்தாலும் எத்தனை பேருக்கு உதவி பண்ணிச்சு அப்படின்னு. ஆமாமா, உங்களை மாதிரி ஒரு அம்மா எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. நம்ம வீடுதான் எனக்கு கோவில். அப்படி சிச்சு காக்கா அவளுடைய நல்ல மனசை வச்சு திமிரு பிடிச்ச அந்த மகி, சோட்டு, பன்னு எல்லாருடைய மனசையும் மாத்தி அனுப்பியிருந்தா. பண சொத்து இருக்கிறவங்க பணக்காரங்க இல்ல. மத்தவங்கள மதிக்க தெரிஞ்சவங்களும் நல்ல மனசும் இருக்கிறவங்க தான் உண்மையான பணக்காரங்க.